திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வுதரம் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எப்பொழுதும் போல நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியோடு தொடங்கும்படி ஐயாவை வழிநடத்தும்படி பணிவோடும்படி கேட்டு அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருப்பள்ளி யார் பாடப்படுதுமா? யாரா இருக்காங்களா? திருநாமா இருக்காங்களா? யார் இருக்காங்க? ராஜா ஐயா பாடுறாரு. ராஜா ஐயா பாடுறாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். சிவாய நம. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பண்டனை வந்த தவறும் பலரும் மைபுரு கண்ணியர் மாடினத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாலா செப்பர கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிற பருத்தெமை ஆண்டர் கொண்டாரும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை 27. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்தர், வாசீகர் சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார், கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டார சித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலி அமுதர், மருவு குருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடார்தம், ஒன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்ட நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்து தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா எங்க ஆரம்பிக்கணையா? நேற்றுக்கு என்ன படிச்சீங்க ஐயா? 26வது பாடல் படிக்கணுங்க இன்னைக்கு. 25 தான். 25 நிக்குதா? நேற்று பாராயணம் பண்ணலையோ? நேற்று எல்லாம் பண்களையே பாடியிருக்கேன் ஐயா. ஐயா ராஜா ஐயா தான் பாடியிருக்கிறார். ஐயா என்னென்ன நேற்று படிச்சீங்கன்னு சொல்லுங்க. நேற்று வந்து நேயர் விருப்பம் ஐயா. திருநீற்று பதிகம், திருத்தொண்டர் தொகை, கடைசியா திருப்பொன்னூசல், மொத்த பதிகமே படிச்சோம் எல்லாரும். அப்ப 2ஆம் திருமுறை பதிகம் படிக்கலாம். சரி, ரைட்டா? வரிசைக்கிரமமா நேற்று வரலங்க ஐயா. நேற்று வந்து நிகழ்வா பொது நிகழ்வா வந்து நேயர் விருப்பம் மாதிரி விட்டங்க ஐயா. சரிங்க. வணக்கம். வாழ்க. இன்றைக்கு நம்ம 2ஆம் திருமுறையில 26வது பதிகமாக திரு நெல்வாய், இது இந்தளப்பண், பொதுப்பண், பகற்பண் 4ஆக 9லிருந்து 12 நாழிகைக்குள்ளும், பகல் 9:36லிருந்து 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. தலம் வந்து திருநெல்வாயில், காவிரியினுடைய
வடகரையில இருக்கிற 3வது தலம். சிதம்பரத்துக்கு தென்கிழக்கே உள்ள இந்த திருத்தலத்துல சாமி உச்சிநாதர், அம்பாள் அம்பாள் பேரு இல்லையா, உச்சிநாதர் அப்படின்னு போட்டிருக்கு, அம்பாள் பேர் காணும். சரி, கனகாம்பிகை. கனகாம்பிகை, உச்சிநாதரும் கனகாம்பிகை, வாழ்க வாழ்க. அடுத்து இதற்கான பெரிய புராண பாடல் 167. சாம்பசிவய்யா. நன்றிங்கய்யா. தற்போது சிவபுரி என்று அழைக்கப்படும் இந்த தலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ளது. சிதம்பரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கவரப்பட்டு செல்லும் வழியில் உள்ளது. திருவேட்களம் தளத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிதம்பரத்திலிருந்து நகர பேருந்து வசதி உள்ளது. இறைவனின் திருநாமம் உச்சிநாதர். உச்சியார் என்று ஞானசம்பந்தர் தனது பாடல்களில் இறைவனை அழைக்கின்றார். கருவறையின் சுவற்றினில் பெருமானின் திருமண கோலம் புடை சிற்பமாக உள்ளது. அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த தலமாக கருதப்படுகிறது. இந்த பாடலுக்கு இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 167. திருச்சிற்றம்பலம். கைமான் மரியார் களிப்பாலை உள் அணைந்து மெய்மாலை சொற்பதிகம் பாடி விரை கொன்றை செம்மாலை வேணி திரு உச்சி மேவியுரை அம்மானை கும்பிட்டு அருந்தமிழும் பாடினார். திருச்சிற்றம்பலம். ஐயா சொன்னாங்க அங்க சிவபுரி என்ற கோயில், அதுல புடை சிற்பம் இருக்குதுன்னு. அதனால பாடும்போதே புடையினார் ஆரம்பிக்கிறார் ஞானசம்பந்த பெருமானே. அந்த புடை சிற்பத்தை அந்த அம்மானை கும்பிட்டு அருந்தமிழ் பாடினார். அப்படி அருந்தமிழ் பாடிய பாடல் புடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் மணி நீர்நெல் வாயிலார் நடையினார் விரல் கோவண நயந்து உடையினார் எமது உச்சியாரே. நம்முடைய பெருமான் நம்முடைய சென்னி மன்னி பொலியுமேன்னு பாடினார் அல்லவா மணிவாசக பெருமான், சென்னி 10. அந்த மாதிரி பெருமான் எமது உச்சியாரே என்னுடைய திருவடியிலே தன்னுடைய திருவடியை சூட்டிய நிலையிலே இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு வாங்கினார் மதில் மேல். திருச்சிற்றம்பலம். வாங்கினார் மதில் மேல் கனை வெள்ளம் தாங்கினார் தலையாய தன்மையர் நீங்கு நீர நெல் வாகிலார் தொல ஓங்கினார் எமதுச்சியாரே. திருச்சிற்றம்பலம். அப்ப பெருமான் திருவுச்சியிலே இருக்கிறார்னா அவன் ஓங்கி நின்றான் என்று பாடுகிறார். நெல்வாயிலார் தொழ அடியார்கள் தொழ ஓங்கி நின்றான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நிச்சல் ஏத்து நெல்வாயிலார். வாங்க ராணியம்மா, வாங்க ராஜாயாவும். நிச்சலேத்தும் நெல்வாயிலார் தொழ இச்சையால் உரை வாரியம் ஈசனார் கச்சையாவதோர் பாம்பினார் கவின் இச்சையார் எமதுச்சியாரே. கச்சையாவதோர் பாம்பினார் கவின் இச்சையார் எமதுச்சியாரே. இடுப்புல பெல்ட் கட்டுறோம்னா அந்த பெல்ட்டுக்கு கச்சைன்னு பேரு. பெருமான் என்ன பண்ணா பாம்பையே கச்சையாக அணிந்திருக்கிறான். தான் அந்த தாரகாமணி அந்த பாம்புகளை எல்லாம் பகைமையை நட்பாக்கி தன் மேலே உலவ விட்டு அதை தன்னுடைய கச்சையாக கட்டியிருக்கிறான் என்று சொல்கிற நட்பை பகைமையை நட்பாக்குகிற பாடல். வாழ்க வாழ்க. மறையினார் மழுவாளினார். மறையினார் மழுவலினார் மல்கு பிறையினார் பிறையோடு இலங்கிய இறையனார் நெல் வயல் தோழும் இறைவனாரம உச்சியாரே. நிறையனார் நெல் வயல தோழும் இறைவனாரம உச்சியாரே. திருச்சிற்றம்பலம். மறையாகிய அஞ்செழுத்தை ஓதி பிறையாகிய சந்திரனை சூடி நிறைவான பெருமா இருக்கிற இறைவனார் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. 5வது
நிறுத்தனாகி வெண்ணீரு போசிய கருத்தனார் கணலாட்டு உகந்தவர் நிறுத்தனார் நெல் வாயில் மேவிய ஒருத்தனார் எமது உச்சியாரே. வாய்நம. பெருமான் விருத்தனாக முதியவனாக இருந்து நம்முடைய கருத்திலே தங்கி நிறுத்தம் ஆடுகிற நடனம் ஆடுகிற ஒருத்தனாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காரினார் கொன்றை கண்ணினார். ஆறாவது பாட்டியா? லலிதம்மா வாங்க. ஐயா. காரியனார் கொன்றை கண்ணியர் மல்கு பேரினார் பிறையோடிலங்கிய நீரினார் நெல்வாயிலார் தொழும் ஏறினார் எமது உச்சியரே. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. காரினார் என்பது கார்காலத்து அந்த குளிர்காலத்து கொன்றை. சாதாரண அந்த குளிர்காலத்து கொன்றையிலே தேன் அதிகமா இருக்கும். அதனாலே அந்த தேனை உள்ள கொன்றை என்ற பெருமானை தித்திக்கும் சிவபெருமான் சொல்கிற மரபு. அதை நினைவுபடுத்துற மாதிரி அவன் பேரினானாக அந்த காவிரி நீரிலே ஏர் ஓட்டுகிற பெருமான விவசாயத்துக்கு ஏர் முக்கியம் இல்லையா? அதனால அவன் நீரினாராகவும் ஏரினாராகவும் இருக்கிறான், எல்லாமாக அவன் இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. ஆதியார் அந்தாமாயினான். ஐயா அடியன் பாடிடுறேன் ஐயா. பாட சொல்றேன். பாடிங்க. ஆதியாரந்தம் ஆயினார் வினை சொதியார் மதில் குட்டழித்தவர் நிதியானல் வாயிலார் மறை ஓதியார் எமதுச்சியாரே. நிதியானல் வாயிலார் மலை ஓதியார் எமதுச்சியாரே. அவன் ஆதியும் அந்தமார்ந்து மறையோதும் பெம்மானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பற்றினார் அரக்கன். வாங்கம்மா பரமேஸ்வரம்மா வாங்க. சிவாயனமையா. பற்றினான் அரக்கன் கையிலையை ஓற்றினார் ஒரு கால் விரல் உற நேற்றியார் நெல்வாயிலார் தொழும் வெற்றியார் எமது உச்சியாரே. நெற்றியார் நெல்வாயிலார் தொழும் வெற்றியார் எமது உச்சியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் நெற்றிக்கண்ணனாக தீவண்ணனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நாடினார் மணிவண்ணன். 9வது பாட்டு. முனுசாமியா வாங்க. நாடினார் மணிவண்ணன் முகன் கூடினார் குறுகாத கொள்கையர் நீடினார் நெல் வாயிலார் தலை ஓடினார் எமதுச்சியாரே. நீடினார் நெல் வாயிலார் தலை ஓடினார் எமதுச்சியாரே. திருமாலும் நான்மகனும் அவனை தேடி ஓடுகிறார்கள். அப்படி தேடுகிற போது அவன் அந்த யானை சென்று அகப்படாது ஓடுகிறான் என்று சொல்கிற வகையில சித்தாந்த கருத்து சொல்கிற பாடல். வாழ்க. குண்டமன் துவர் கூரை. வாங்க பரிமளம்மா வாங்க. 10வது பாட்டு. குண்டு ஆமன் தூவங்கை கூல சரி தெரியல. குண்டு ஆமன் துவர் குயில் மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர் விதையாங்கு நெல்வாயிலார் நெஞ்சை உண்ட கண்டரியம் உச்சியாரே.
விந்தயங்குகிறான் வாயிலான் நஞ்சை உண்ட கண்டனியம் உச்சியாரே. உண்ட நீலகண்ட பெருமானவன் இருக்கிறான் என்று சொல்கிற 10வது பாடு. அடுத்து 11வது கடைக்காப்பு நெண்மயங்கு. வாங்க திலகவதி அம்மா வாங்க. அடியார்களுக்கும் காலை வணக்கம் ஐயா. நண்பயங்கு நெல்வாயில் ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண்பயன் கொலப்பட வல்லவர் வெண்பயன் கொளும் வேட்கையாளரே. பண்பயன் கொலப்பட வல்லவர் வெண்பயன் கொளும் வேட்கையாளரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருநெல்வாயில் உச்சியில் இருக்க பெருமானை அருந்தமிழ் பாடினார் என்று சேக்கிழார் சொல்றார். எதனால அந்த அருந்தமிழ் பாட சொன்னா, அவன் பண் பயன் கொள இருந்தவன். அவன் பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணோடு ஆணென்று பேசக்கரியவன் என்ற வகையிலே பண்கொள சொல பாட வல்லவர் என்பதனாலே அவனுக்கு அந்த அருந்தமிழ் என்ற சொல்லை அவர் அமைத்தார் என்று தெரிகிறது. வாழ்க வாழ்க. அடுத்து இந்திர நீலப்பருப்பதம். இதுவும் இந்தளப்பண் பகற்பண் 4ஆக 9-12 நாடிகளை 9-36 10-48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. வடநாட்டிலே 2வது தலமாக இமயமலை சாரலே உள்ளது. இந்திரன் வழிபட்ட தலம் என்று சொல்கிறார்கள். பெருமான் நீலாசலநாதர், அம்பாள் நீலாசல நாயகி என்று பெரிய புராணத்திலே இதற்கான பாடல் 1027. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருநீல பருப்பதத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1027. திருச்சிற்றம்பலம். கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குளவு திரு பருப்பதத்தின் கொள்கை பாடி ஏற்றின் மிசை வருவார் இந்திரன் தன் நீல பருப்பதமும் பாடி மகிழ்ந்து இறைவர் தானம் போற்றிய சொல் மலர் மாலை பிறவும் பாடி புகழியார்தம் பெரும் தகையார் புனிதமாகும் நீற்றின் அணிகோளத்து தொண்டர் சூழ நெடிந்து மகிழ்ந்த பதியில் நிலவுகின்றார். திருச்சிற்றம்பலம். இது வடநாட்டு பகுதியினாலே இந்த பாடலை இந்த பதிகத்தை அவர் திருக்காலையிலிருந்தே பாடினார். திருக்காலத்திலிருந்தே பாடிவிட்டார். ஏன்னா அங்க தமிழ் வழங்கும் பூமி இல்லை, அது பண்பட்ட பூமி இல்லை. அதனால கரடு முரடா இருக்கும். அப்பர் சாமி போனார் கரடு முரடான பாதையில. ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டதுனால இருந்த இடத்திலிருந்தே பெருமான் இணைத்து பாடிய பாடல். திருக்காலத்திலிருந்து இந்த நிலப்பரப்பு சேக்கிழார் சொல்கிறார். வாழ்க வாழ்க. குலவு பாரிடம் போற்ற வீட்டிருந்து இலகுமான் மழி ஏந்திய மங்கையர் நிலவும் இந்திர நீலப்பற்பதத்து உலவினான் அடி உள்க நல்குமே. அவ அந்த நில ஒளியிலே வீசுகின்ற அந்த இந்திர நீல பற்பதத்து பெருமானை அங்க அந்த மலையிலே அவன் உலவுகிறான். அவனை உள்க நம்முடைய நமக்கு வேண்டி அவன் நல்குவான் என்று சொல்கிறார். தொலையினார் அடி உள்க நல்குமே என்று பெருமானை நினைத்தாலே அவன் நமக்கு அருள் செய்வான். நின்னாவார் பிறரென்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானா என்று சொல்கிற அப்பர் திருத்தாண்டகத்தினுடைய நினைவாக இந்த பாடலை கொள்ளலாம். வாழ்க வாழ்க. குறைகிறார் மதிசூடி. நன்றி அம்மா. ஆண்டலம்மா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய். குறைவு இல்லார்மதி சூடியாடல் வண்டு அறையும் மாமலர் கொன்றை சென்னி சேர் இறைவன் இந்திர நீல பற்பதத்து உறைவினந்தனை ஓதி உய்மினே. இறைவன் இந்திர நீல பற்பதத்து
உறவினான் தன்னை ஓதி உய்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த பற்பதத்தை உரைகிற பெருமானை நாம் ஓதி உய்ய வேண்டும். அதுக்காக நிகழ்ச்சி திருமுறைகள் ஓதுவதுதான் உய்வதற்கான வழி. அதனாலே அதை ஓதி உய்மின் என்று ஞான சம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. என் பொன் என் மணி. குன்றத்தூர்ல இருந்து உமாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். என் பொன் என் மணி எண்ணா ஏத்துவார், என் பொன் என் மணி எண்ணா ஏத்துவார், நண்பன் நாள்மறை பாடு நாவினான், நண்பன் நாள்மறை பாடு நாவினான், இன்பம் இந்திர நீல பருவத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்மினே, இன்பம் இந்திர நீல பருவத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்மினே. பெருமான் அன்பனாக சிவனாக இருக்கிறான். அந்த அன்பன் பாதத்தை அடைந்து வாழ்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. நாசமாம்பினை நன்மைதான் வரும். வாங்க. சிதம்பரத்துல இருந்து செல்வி அம்மா வாங்க. மீட் விடுங்கம்மா செல்வி அம்மா. சிவாய நமய்யா. சொல்லுங்க, பதிகம் சொல்லுங்கய்யா. 2ஆம் திருமுறையில 27வது பதிகம் 4வது பாட்டு. சிவாய நமய்யா. 2:27:4. இது ஒரு நிமிஷங்க. நாலாவது பாட்டுங்களாயா? ஆமாமா. நாசமாம் நம்பினை நன்மை. சிவாயனமை சிவாயமை. நாசமாம் வினை நன்மைதான் வரும், நேசமார் புகழ் ராய செம்மையம் ஈசன் இந்திர நில பார்ப்பதம் கூசி வாழ்ந்து குணம் தாகவே. திருச்சிற்றம்பலம். சிவாயனமையா. கூசி வாழ்தல் என்பது அவனுடைய பெருமை உணர்ந்து நம்முடைய சிறுமை உணர்தான் கூசி வாழ்தல்னு பேரு. அந்த வகையிலே நாம் பெருமானுடைய பெருமையை உணர்வோம், நம்முடைய சிறுமையை உணர்வோம், ஆணவம் அடங்கும் என்று சொல்கிற சித்தாந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாடல் மருவுமான் மடமாதோ. திருச்சிற்றம்பலம். மருவுமான் மட மாதோர் பாகமாய் பரவுவார் வினை தீர்த்த பண்பினான், இரவன் இந்திர நில பருப்பத தருவி சூடிடும் அடிகள் வண்ணமே, இரவன் இந்திர நில பருப்பத தருவி சூடிடும் அடிகள் வண்ணமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. இந்த தலம் இந்திர நில பற்பதம் இமயமலையில இருக்கிறதுனால அங்க கங்கை யாரு அருவி மாறி கொட்டுறது. அந்த அருவியை சூடி அவன் கங்காதரனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வெண்ணிலா மதிசூடும் வேணியன். 6வது பாட்டு. பணப்பாக்கத்துல இருந்து சதானந்தன் ஐயா. சிற்றம்பலம். வெண்ணிலா மதிசூடும் வேணியன் எண்ணிலா மதில் எய்தவில்லினன், வெண்ணிலா மதிசூடும் வேணியன் எண்ணிலா மதில் எய்த வெள்ளியன், அண்ணலாரிந்த நில பருப்பதத்து அண்ணலாரிந்த நில பருப்பதத்து உள்நிலா உறும் ஒருவன் நல்லனே, உள்நிலா உறும் ஒருவன் நல்லனே. அந்த பெருமான் இந்திர நில பற்பதத்திலே அந்த மலை உயரத்திலே இருக்கிறான். ஆனாலும் அவனை உண்ணுதல் என்று அவனை நம்முடைய ஆழமான உள்ளத்திலே எண்ணால் அவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற வழியிலே நின்று நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கொடிகள் ஏற்றினர் கூற்று உதைத்தவர். 7வது பாட்டு. வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லி அம்மா வாங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்தடியார் பெருமக்களுக்கும் திருச்சிற்றம்பலம். வா. கொடிகள் கொடிகள் ஏற்றினார் கூற்றுதைத்தவர் பொடிகொள் மேனியில் பூண்ட பாம்பினர் அடிகள் இந்திர நிலப்பதர் நிலாப்பற்பதம் உடையவானருந்த கொள்கையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடிகள் இந்திர நீல பற்பதம், தலம் பேரு இந்திர நீல பற்பதம்னு பேரு. அத பற்பதம்னு சொல்றது, ஆனா இசைக்காக அதை பற்பதம் என்று வந்திருக்கிறது. அந்த இந்திர நீல பற்பதத்திலே உடைய அந்த வாணன் அவன் உகந்த கொள்கை சிவ கொள்கையாக சைவ கொள்கை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து எடுத்த வல்லரக்கன், 8வது பாட்டு. ஐயா ஐயா இல்லைங்களாமா? இருக்காருங்க ஐயா. இருக்காங்க. பாட சொல்லுங்க. மைக் எடுத்துட்டு பாட சொல்லுங்கம்மா. அதிசயமா இருக்கு. மைக் எடுத்துருங்க. எடுத்த வல்லர கண்கரம்புயம் அடர்ந்ததோர் விரலான வனையாட்படுத்தன் இந்திர நீல பற்பதம் முடித்தலம்புற முயலும் இன்பமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமான் இந்திரநீல பற்பதம் என்ற முடியாகிய உச்சியில் இருக்கிறான். அந்த பெருமானை வணங்க வாழ்க்கையில இன்பம் சேர்க்கிற முயலும் இன்பமே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. பூவினானோடு மாலும் போற்றது. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பூவினானோடு மாலும் போற்றுரும் தேவன் இந்திர நீல பருப்பதம் பூவினானோடு மாலும் போற்றுரும் தேவன் இந்திர நீல பருப்பதம் பாவியாதெழு வாரிதம் வினை ஓவியாவரும் கொள்ளும் கூற்றமே பாவியாதெழு வாரிதம் வினை ஓவியாவரும் கொள்ளும் கூற்றமே. பூவினானம் என்பது பிரமணம். அடுத்தது மால் என்பது திருமால். திருமாலும் பிரமனும் வழிபட்ட இடம். அதனால அவன் அங்கே இந்திரனுடைய பெயரிலே அமைந்த அந்த இந்திரநீல பற்பதம் அந்த பெருமானிடத்திலே நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று வேண்டினால் நம்மை கூற்றுவன் அணுக மாட்டான், இல்லைன்னா கூற்றுவன் வந்து அணுகுவான். அதனாலே கூற்றுவனவனால் பெருமானை வணங்கி கூற்றுவனை விளக்கலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கட்டர் குண்டமன் தேர. ராஜா ஐயா வாங்க. கட்டர் குண்டமர் தேரர் சீரிலர் விட்டறிந்திர நில பற்பதம் எழுதனை நினையாதென்கொலோ சிட்டு அது ஆயுரை ஆதி சீர்களே எழுதனை நினையாதென்கொலோ சிட்டு அது ஆயுரை ஆதி சீர்களே. பெருமானை எள்ளளவாவது நினைக்க வேண்டும் என்று பாடுகிறார். நான் அரை நிமிட நேரமிட்டில் திருப்புகழ் படுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமானை எள்ளளவாவது நினைத்தால் நம் வாழ்க்கையிலே சீர்படலாம் என்பதை திட்டதாகிய சீர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கந்தமார் மொழி சூழ்ந்த மொழி சூழ்ந்த காழியன் இந்திரன் தோல் நில பார்ப்பதத்து அந்த மீளியை ஏத்தும் ஞான சம்பந்தன் பாடல் கொண்டு ஓதி வாழ்மினே
அந்த மீளியை ஏத்தும் ஞான சம்பந்த பாடல் கொண்டு ஓதி வாழுமினே. திருச்சிற்றம்பலம். நாம் உய்ய வேண்டும் என்றால் ஞான சம்பந்தரை பாடி அந்த பாடலை பாடி உய்ய வேண்டும் என்று சொல்கிற அந்த வேலை இப்ப நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனால் ஞான சம்பந்தரை பாடினால் நாம் எல்லாம் உய்யலாம் என்று சொல்கிற கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 28வது திரு கருவூர் ஆநிலை. இதோ இந்தளப்பண் பகற்பண் 4ஆக 9லிருந்து 12 நாளைக்குள்ள 9:36 10:48 அந்த இந்தள ராகத்திலே பாடக்கூடியது. இந்த கருவூர் என்பது கொங்கு நாட்டின் 7வது தலமாக திருச்சி ஈரோடு பாதையிலே உள்ளது. பெருமான் பசுபதிநாதர், அம்பாள் கிருபாநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 389. 39 இல்லையா? ஆமாங்கய்யா. 339. அது 8 நன்றிங்க நன்றிங்க கரெக்ட். நன்றிங்க. திரு கருவூர் ஆநிலை என்ற பதியின் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 339. திருச்சிற்றம்பலம். செல்வ கருவூர் திருவானிலை கோயில் சென்றிறைஞ்சே நல்கிசை வன் தமிழ் சொற்றொடை பாடி அந்நாடகன்று மல்கிய மாணிக்க வெட்பு முதலா வணங்கி வந்து பல்குதிரை பொன்னி தென்கரை தானம் பல பணிவார். திருச்சிற்றம்பலம். இந்த பாடனுடைய இசையை நல்லிசை என்றும் இந்த தமிழை வன்தமிழ் என்றும் போற்றுகிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்க. தொண்டலா மல தூவி ஏத்த நஞ்சுண்டுலா உயிர் நன்மையார் கண்டனார் கரு ஊருள் ஆநிலை அண்டனார் அருளியும் அன்பரே. அவன் அண்டனாக, பெருமான் நாமெல்லாம் சேடனா இருக்கிறோம், அவன் அண்டனாக இருக்கிறான். அண்டன் என்றால் நம்மை ஆளக்கூடியவன், சேடன் என்றால் நாம் அவனுக்கு அடிமை செய்யக்கூடியவர்கள். அந்த அண்டனாரை வணங்கினால் நாம் எல்லாம் அன்பராகலாம். அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. நீதியார் இணைந்தாய நன்மறை. 2வது பாட்டு. வாங்க பரிமளம் வாங்க. நீதியார் நினைந்தாய நான் மாறை ஓதியாரோடும் கூடலார் குழை. நீதியார் நினைந்தாய நான் மறை ஓதியாரோடும் கூடலார் குழை. காதினார் கரு உருளானிலை ஆதியாரடியார்தம் அன்பரே. காதினார் கரு உருளானிலை ஆதியாரடியார்தம் அன்பின அன்பரே. கருவூருள் ஆதியார் என்று அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக திகழ்கிறான் என்பதை ஆதியார் என்ற சொல்லால் சொல்லி காட்டுகிறார் ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. விண்ணுலாமதி. பரமேஸ்வரம் வாங்க. விண்ணுலாம் மதிசூடி வேதமே பண்ணுலார் பரம் ஆய பண்பினர். விண்ணுலாம் மதிசூடி வேதமே பண்ணுலார் பரமாய பண்பினர். கண்ணுலார் கருவூருள்ளா நிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. கண்ணுலார் கருவூருள் ஆநிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. அடியார்க்கு நல்லரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த பண்ணில் ஓசை பழத்தின்னு சொல்ற பாட்டுல கண்ணில் உள்மணி கச்சி ஏகம்பனேன்னு பாடுவார். அந்த மாதிரி பெருமான் எங்கே கண்ணுளாராக இருக்கிற அண்ணலாராக திகழ்கிறார் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அந்த பெருமான் அடியாருக்கு நல்லவராக இருக்கிறான் என்று. அடியாருக்கு நல்ல. வாழ்க. முடியரு மும்மத. 4வது பாட்டு. பட்டமல்லம்மா வாங்க.
முடியர் மும்மத யானை ஈருரி ஒடியர் பூங்கனை வேளை செற்றவர் கடியுளார் காரு ஊரர் ஆளிலை அடிகள் யாவையும் மாய ஈசரே. முடியர் என்பது அவன் சடைமுடியை தாங்கியிருக்கான் என்பது எல்லாத்துக்கும் முடிந்த முடிவாக இருக்கிறான் என்று சொல்கிற 2 வகையில பொருள் சொல்லுவாங்க. அந்த வகையிலே அவன் யாவுமாக இருக்கிறான் என்று இந்த பாடலை பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. பங்கயம் மலர் பாதர். செல்வம் 5வது பாட்டு. வாங்க செல்வம் வாங்க. பங்கயம் மலர் பாதர் பாதிவோர் மங்கையர் மலி நிலகண்டர்வான் கங்கையார் வருவோருள்ளான் நிலை கையாடு அரவத்து மன்னலே கங்கையார் கருவூரில் ஆநிலை கையாடு அரவத்து மன்னலே. திருச்சிற்றம்பலம். இந்த பூமியை காப்பதற்காக தலையிலே கங்கையை சுமந்திருக்கிறான். பகைமையை வெல்வதற்கு அடையாளமாக அவன் அந்த அங்கையிலே அந்த அரபமாகிய பாம்பை எழுந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தேவர் திங்களும் 6வது பாட்டு. வாங்க ஆண்டவன். ஆண்டலம்மா. சரி ஓமாமா வாங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா வாங்க. தேவ திங்களும் பாம்பும் சென்னியின் மேவர் மும்மதில் எய்த வில்லியர் கவலர் கருவூருளானிலை மூவராகிய முயம்பரல்லரே கவலர் கருவூருளானிலை மூவராகிய முயம்பரல்லரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அவன் நமக்கெல்லாம் காவலாக இருக்கிறான். எப்படி காவக்கிறான்? முத்தொழில் செய்கிற அந்த மூவராகவும் அவனே இருக்கிறான். அவனே 3 தொழிலும் செய்வான். அவனே நம்மை காவலும் செய்வான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்ணினார் படியேற்ற 7வது பாட்டு. முனுசாமியா வாங்க. பண்ணினார் படியேற்ற நீட்டன்மை பெண்ணினார் பிறை தங்கு நேற்றிய கண்ணினார் கருவுருளா நிலை நன்னினார் நமையாளுநாதரே கண்ணினார் கருவுருளா நிலை நன்னினார் நமையாளுநாதரே. சிவாய நம. நெற்றிக்கண்ணனாக இருக்கிறான். அவனை நன்னினால் அவன் நம்மை ஆழ்வான் என்று சொல்கிற நம்மை ஆளும் நாதனாக தலைவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடுத்த வாழறக்கன். வாங்க லலிதாம்மா வாங்க. நமசிவாய. எந்த பாட்டு ஐயா? 8வது பாட்டுமா. அடுத்த கடுத்த வாழறக்கன். சரி. கடுத்த வாளர கண்காயிலையை எடுத்தவன்றலை தோளும் தாளினால் அடுத்தவன் கருரலா நிலை கொடுத்தவன் அருள் கூத்தன் தன்னலை அடுத்தவன் கருரலா நிலை கொடுத்தவன் அருள் கூத்தன் நன்னலே. அது அடுத்தவன் இல்ல, அது அடர்த்தவன். தப்பா அது இதா இருக்கலாம். தாளினால் அடர்த்தவன், அதாவது பெருமான் கைலாயவனை அசைக்கிற போது சிறுவீரன் அதனால அடர்த்தவன் பேருது. அந்த அடர்த்தவன் கருவூருள் ஆநிலை. யார் அடர்த்தானோ அவன் அவனை தண்டித்தானோ அவனுக்கே அவன் கொடுத்தானோ இருந்து அவனுக்கு நாளும் வாழும் கொடுத்தான் என்று சொல்கிற பாடல். ஆக நாம் தீமை செய்தால் நம்மை தண்டிக்கவும் செய்வான்,
அதுக்கப்புறம் அவனிடத்துல நாம் சரண் புகுந்தால் நமக்கு அருளவும் செய்வான் என்கிற ராவணப்பாட்டு என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. உழுது மாநிலத்து ஏனமாகி ஐயா அடத்தவன் தான் ஐயா இருக்கு. சாரி ஐயா, தவறா தப்பு. ஏன்னா முன்னாடி பின்னாடி எடுத்தவன் கொடுத்தவனால அது அடுத்தவன் சில தப்பா கூட போட்டிருக்கலாம். ஆனா அடுத்தவன் தான் பாட்டு. சரிங்களா? வாழ்க வாழ்க. ஏன்னா அடுத்தவன் சொல்லுக்கு பொருள் வராது. சொல்லு கரெக்டா இருக்கா, ஆனா அடுத்தவன் போலதான் பொருள் வரும். அதனால சொன்ன வாழ்க வாழ்க. சரி சரி. சிவாயனம். உழுது மாநிலத்தேனம் ஆகிமால் தொழுது மாமலரோனும் காண்கிலார் கழுதினான் கருவுருள் ஆநிலை முழுதுமாகிய முத்தி பாதமீ. கழுதினான் கருவுருள் ஆநிலை முழுதுமாகிய முத்தி பாதமீ. திருச்சிற்றம்பலம். நன்றி. உலகத்திலே மிகச் சிறந்த தொழில் என்கிறா உழவு தொழில் தான். அந்த உழவை முதல் செய்த உழவன் யாருன்னா திருமால். அவன் என்ன பண்ணான்? பன்றி உருவாது நிலத்தை உழுது பெருமானுடைய திருவடியை தேடினான். அதனால உழுது மாநிலத்து ஏனமாகி என்று பன்றியாயிருந்து நிலத்தை உழுதான் என்று சொல்கிற அந்த உழவு தொழிலை சிறப்பிக்கிற பாடல் என்று இதனை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. புத்தர் புன்சமன் ஆதர். வாங்க உமாமா வாங்க. புத்தர் புன் சமன் ஆதர் பொய் ஊரை பித்த தேசிய பேச்சை விட்டுமை. புத்தர் புன் சமன் ஆதர் பொய் ஊரை பித்த தேசிய பேச்சை விட்டுமை. பத்தர் சேர்கரு உரல் அருள் ஆநிலை அத்தர் பாதம் அடைந்து வாழ்மினை. பத்தர் சேர்கரு அருள் ஆழ்நிலை அத்தர் பாதம் அடைந்து வாழ்மினே. சிவாயினம். நாமெல்லாம் அவனுக்கு பத்தராக இருக்கிறோம், அவன் நமக்கு அத்தராக தலைவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கந்தமார் பொழில் திருக்கடைக்காப்பு 11வது பாட்டு. ஆண்டலம்மா. சிவாயினம். 28ங்களா திருமுறை? ஆமா, 28ல 11மா. 2 28 11. சிவாயினம் சிவாயினம். கந்தமார் பொழில். நன்றிங்க. கந்தமார் பொழில் நிலைமதி கண் புனல் ஐயா 28ல 11. 2ஆம் திருமுறை 28வது பதிகம் 11வது பாட்டு. கடைசி கடைக்காப்பு. அலைமதி தன் புனல் சூழ்ந்த அது இல்லம்மா, கடைசி பாட்டுமா. அதாவது கந்தமார் பொழில்னு ஆரம்பிக்கும். 28வது கருவூர் ஆநிலை திருக்கருவூர் ஆநிலை 22ஆம் திருமுறை 28வது பதிகம் திருக்கருவூர் ஆநிலைன்னு பேரு. அதுல கடைசி பாட்டு 28. கந்தமார் பொழில். சிவாய நம சிவாய நம ஐயா. ஐயா நீங்க யாரையாவது பாட சொல்லுங்க. நான் எடுக்க லேட்டா வருது. யாருன்னா பாடலாம். போழில் காழில் ஞானசம் பந்தன் சேர்த்து கரு ஊருள் ஆநிலை எந்தையை சொன்ன பத்தும் வல்லவர் சிந்தையில் துயர் ஆய தீர்வையே. எந்தையை சொன்ன பத்தும் வல்லவர் சிந்தையில் துயர் ஆய தீர்வரே. பெருமானுடைய புகழை சொன்னால் நம்முடைய சிந்தையிலே இருக்கிற துயர்களெல்லாம் தீரும் என்ற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 29வது பதிவாக திருப்புகலி என்ற சீர்காழியிலே பாடின பாட்டு. பகற்பண் 4ஆக இந்தளப்பண் 9 12 9 36 10 48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய
வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட தலம். பெருமான் வந்து இங்கே தோணியப்பராகவும் அம்பாள் திருநகையாக விட்டிருக்கிறார் என்று சொல்லிய பாடல். இதற்கான பெரிய புராண பாடல் 277. 277யா? நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்வினில் சக்கரம் ஆதிவி கற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்துயர்காளியாரை பாடினார் ஞான சம்பந்தர். சிற்றம்பலம். சீர்காழியிலே தனக்கு அந்த 7 ஆண்டு வயதிலே அவருக்கு அந்த பூநூல் கல்யாணம் செஞ்சாங்க. அது முடிந்த பிறகு மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் என்று 5 எழுத்து பதிகம் போது அங்கே இருக்கிற போது நாவுக்கரச பெருமான் வந்தார். அவரோடு போய் கோலக்கா வழிபட்டு திரும்புகிற பிறகு அடியார்களோடு இருந்து அவர் இந்த பலவேறு மூல இலக்கியமாக பலவேறு பதிகங்களை பாடினார். அதிலே இந்த பதிகமும் ஒன்று என்று சொல்லி மூல இலக்கியமாக பாடினார். இதெல்லாம் மொழிபெயர்ப்பு அல்ல, மூல இலக்கியம் என்று செக்கிழார் பெருமான் வற்புறுத்தி சொன்ன பாடல். பல பேர் வந்து அவர் ஏதோ அந்த 4 குலத்தை வந்தவர் வடமொழி வேதத்தை மொழிபெயர்த்து பாடிட்டார்னு அந்த காலத்தையே சொல்லியிருப்பாங்க பொழுது. அதனால அது இல்லை இது ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு மூல இலக்கியமாக பாடிய பாடல் என்று வற்புறுத்தி சொன்ன அந்த பாடல். வாழ்க வாழ்க. முன்னிய கலை பொருளும் உலகில் வாழ்வும் பன்னிய ஒருத்தர் பழவூர் வினவின் ஞாலத்து உன்னியமையோர்கள் துதி செய்து முன்வணங்கும் சென்னியர் விருப்புரு திருப்புகலியாமே. சென்னியர் விருப்புரு திருப்புகலியாமே. யார் பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்களோ அவர்களை சென்னியர் என்று சொல்லி அந்த சென்னியர்கள் விருப்புறு தலமாக திருப்புகலி இருக்கிறது. பெருமானை திருவடியை சுமக்கிற சென்னி. வாழ்க வாழ்க. அதான் சென்னி 10. வாழ்க. வண்டிரை மதிச்சது தெரியலையே இது என்னமா? அவங்க 2029 நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். ஐயா கணபதி ஐயா வாங்க. 2/29/2. அப்பா நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா ரெண்டாவதாப்பா? ஆமா, 2ஆம் திருமுறை 29வது பதிகத்துல 2வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 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 மண்டில மதி சிவா திருச்சிற்றம்பலம். வண்டில மதி தடை மிளைத்த புனசூடி பண்டரிகையாடுபரே மண் புதிய என்பர் உண்டரு சிவ சமதே வீசமல சோலை தெண்டிரை கடற்புலி திருப்புகழியவே வண்டிரை மதிசடை மிளைத்த புனசூடி பண்பரிகை ஆடுபரே மண்மதிய புண்டரிக வாசமதி வீச பழசோலை தண்டிரை கடற்புலி தண்டிரை கடற்புலி தேப்புகழியவே தண்டிரை கடற்புலி தேப்புகழியவே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். கடி கணபதி அருளினன்னு சொல்லி கணபதியா காலங்கத்தால் வந்து சிவசிவா சிவசிவான்னு அந்த 30 திருமேனி திருண்டுவார் தன்னுடைய திருவாயாலே சிவசிவ சொல்லி நம்மளை எல்லாம் வாழ்த்தி இந்த பாட்டை பாடியிருக்கிறார்.
என்னையா அந்த அந்த பாட்டினுடைய இது புண்டரீக மலர் வாச மலர் சோலை தெண்டிரே கடற்பொலி. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வெறும் இறைவனை மட்டும் அனுபவிக்காமல் இயற்கையும் சேர்த்து அனுபவித்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பாவன சிந்தையர். நம்ம திருச்சிற்றம்பலம். பாவனவு சிந்தையவர் பத்தரோடு கூடி நாவனவும் அந்தனன் விருப்பிடமதென்பர் பூவனவு சோல இருள் மாலை எதிர்கூரத்து ஏவன விழாவலர் திருப்புகலியாமே கூரத்தேவன விழாவலர் திருப்புகலியாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. இப்ப காஞ்சிபுரத்தால நாகை காரணத்தால தெரியல. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பெருமான் பூவனத்து சோலையிலே மாலை எதிர்கூற ஏவனத்து விழா என்று சொல்லி அந்த மிகச்சிறந்த விழாக்கள் செய்வதற்கு அடிப்படையாக பூ அந்த பூ இருக்கிற சோலை என்று அந்த இயற்கை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கைதவழு மாமிடரன். திருச்சிற்றம்பலம். மைதவலும் மாமிடரன் மாநடமதாடி கைவலையினாலொடு கலந்தபதி என்பர் செய்வனி பெருத்தெழுமுருத்திரர்கள் கூடி தெய்வமதின குரு திருப்புகலியாமே. செய்வனி வெறுத்தெழுமுருத்திரர்கள் கூடி தெய்வமதின குரு திருப்புகலியாமே. திருச்சிற்றம்பலம். செய்பணி பெருத்தடும் உருத்தராக இன்னைக்கு நம்ம காட்சி தர்றாரு நம்மளோட சாம்பசிவயா. கோயில்ல போய் நல்லா அருமையா பணி செய்யறார். சிவராத்திரிக்கெல்லாம் மார்கழி ஃபுல்லா பதிகம் பாடுறார், எல்லாம் பாடுறார். எங்கேயும் வந்து தொண்டு செய்கிறார். அதனால செய்பணி பெருத்தெடு உருத்தராக சாம்பசிவத்தை பார்க்கிறோம். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. 5வது பாட்டு வாங்கம்மா. போரூர்ல இருந்து செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. போரூர்ல இருந்து செண்பகவல்லியம்மா. சரி, 109 முடியுது நம்பர். அவங்க யாருன்னு தெரியலீங்களா? வரீங்களா? பாடுறீங்களா? ஏற்கனவே 109 சொன்னீங்க. அது பேர் கேட்டு நம்ம நேம் சேர்த்துக்கணும். செல்வம்மா வாங்க, பாடுங்க. மீட்டு தானா வருது என்னன்னு தெரியல. மைதவழும் மாம். அடுத்த பாட்டுமா மைதவழ ஐயா பாட்டாங்க. அடுத்த பாட்டு முன்னம் இருமோ பின்னை அருள் செய்த பிறையாளன் புரை கோயில் புன்னைய மலர் பொழில்கள் அக்கின் ஒளி அகி ஒளி திரு திருப்புகலியாமே. புன்னைய மலர் பொழிகள் ஆகி ஒளி சென்னல் வாயில் திரு திருப்புகலியாமே. மீட்டு தானா வத்தையா. சாரி, நீங்க பாடின பாட்டு சரியா ரெக்கார்ட் இருக்கான்னு தெரியல. விட்டு விட்டு கேப்போட வந்துச்சு. ஆமா, அது ஒண்ணு யாரும் உங்களுக்கு மீட் போடல. நீங்களே அது எடுத்து மீட்ல ஆபாய் வருது. மீட்ல தானாவே வரும் நினைக்கிறேன். சரி, அடுத்து பாடுறேன். யாருன்னா பாட சொல்லுங்க. அடுத்து பாடுறேன். நான் பாட அடுத்து முன்னம் இரு 3 சமயம் வருதா? முன்னம். சரி சரி. முன்னம் இரு 3 சமய பின்னை அருள் செய்த பிறையாளன் உரை கோயில் புன்னை மலர் பொழில்கள் ஆகி ஒளி காட்ட சென்னல் வயலார் தரு திருப்புகலியா. திருச்சிற்றம்பலம். அது வரல. ஆஃப் ஆகி வருது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முண்டமிரு 3 சமயங்களவையாகி பின்னையருள் செய்த பிறையாளன் உரை கோயில் புன்னைய மலர் பொழில்கள் ஒளி காட்ட சென்னல் வயலாதரு திருப்புகலியாமே. நம்முடைய சமயங்களை எல்லாம் 3 சமயங்கள் என்று 6 சமயங்களாக வைத்தார்கள். புறச்சமயம், புறப்புறச்சமயம்,
அகச்சமயம் அகப்புறச்சமயம் 4 வகையாக பிரித்து அந்த 24 சமயங்கள் அதெல்லாம் வெவ்வேறு சமய கொள்கைகள் அதெல்லாம் ஒதுக்கி விடாமல் அதை அந்த ஏணி வகையிலே அதை படிமுறையிலே ஏணியாக அமைத்து உலகாயதம் முதல் சிவாத்துவ சைதம் வரை உள்ள எல்லா சமயங்களையும் அரவணைத்து கொள்கொண்டு செல்கிற சமயம் நம்முடைய சைவ சமயம். அதுதான் அந்த சிவஞான சித்தியார் சுவக்கம் சங்கற்பனை நார்மலிய அந்த நூல்கள் அதையெல்லாம் நினைவுபடுத்த அதெல்லாம் பின்னாடி வந்த நூல்கள், இது இதனுடைய பிழிவாக வந்த நூல்கள். ஆனா அந்த மாதிரி சமயங்களை எல்லாம் அரவணைத்து செல்கிற சமயமாக நம்முடைய சமயம் திகழ்ந்தது என்று ஞானசாந்த பெருமான் சைவத்தை நிலைநாட்டுகிற வகையிலே இந்த அருமையான பாடலை செய்திருக்கிறார். முன்னம் 3 சமயங்கள் அவையாகி பின்னை அருள் செய்த பிறையாளன் உரை கோயில். தன்னை அடைந்த பிறையாகிய சந்திரனை தலைமையிலே தூக்கி வைத்த மாதிரி எல்லா சமய கொள்களையும் உலோகாயுதம் முதல் சிவாத்தோ சகிதம் வரை படிமுறைகளே ஏற்றி நின்று அதற்கு மேலே உள்ள சித்தாந்த சைவம் என்று நம்முடைய சமய கொள்கையை நிலைநாட்டுகிற பெருமானாக ஞானசம்பந்த பெருமான் இருந்தார். அதனுடைய பிழிவுதான் பின்னாடி வந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திர நூல்கள் என்று சொல்லுவார்கள். பொன்னை மலர் பொழில்கள் அக்கின் ஒளி காட்ட சென்னல் வயலா திருப்புகலியாமே. அங்கே பெருமானையாகி இறைவனையும் போற்றுகிறார். சென்னலார் வயலென்று இயற்கையும் இறைவனையும் இயற்கையும் இணைத்து பாடி பெருமான் இருநிழலாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி இருக்கிறான் என்று நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாம் பொதித்து வைத்த பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லா கருத்துமே அது ஆழமான கருத்துக்களை நமக்கு அது புரியல. சில பாடல்கள் நமக்கு புரிகிறது, சில பாடல் நமக்கு புரியல. புரியாது நம்முடைய குற்றம் தவிர அந்த பாடலுடைய குற்றம் அல்ல. வாழ்க வாழ்க. வங்கமலியும் கடல். வாங்க செல்வி அம்மா வாங்க சிதம்பரத்துல. திருச்சிற்றம்பலம். உறவும் இன்பமும் நலங்கள் வங்கமலியும் கடல் 6வது பாட்டு. நீங்க 7வது பாடுறீங்க, அதுக்கு முன்னாடி 6வது பாட்டு. வங்கமலியும் கடல் விடத்தினை நுகர்ந்த அங்கணன் அருந்தி செய்து இருக்குமிடமென்பர் கொங்கனவியன் பொழிலின் மாசுபணி மூச தெங்கனவு தேன்மலி திருப்புகலியாமே. சிவாயனமையா. நன்றி. வங்கமலி கடல் விடத்தினை நுகர்ந்த என்று அவன் நஞ்சுண்ட பெருமானாக நீலகண்ட இருக்கிறான் என்று சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. நல்குறவும் இன்பமும் நலங்களவையாகி. பட்டுமலமாக நல்குறவு இன்பமும் நலங்களவையாகி வல்வினைகள் தீத்தருளும் மைந்தனிடம் என்பர் மல்குமடியார்கள் படியாரை ஈசை பாடி செல்வமறையோருரை திருப்புகலியாமே. நல்குறவு என்பது வறுமை, இன்பம் என்பது வளமை. அதனால பெருமான் நம்முடைய தீவினைக்கு ஏற்ற மாதிரி நல்குறையும் தருவான், நல்வினைக்கு ஏற்ற மாதிரி இன்பத்தையும் தருவான். இரண்டையும் தருகிற நாம் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் பலனை நமக்கு ஊட்டுகிறான் என்று சொல்கிற வகையில நல்குறவு என்பது வறுமை. அதுதான் நம்ம அந்த அம்மா நேற்று சிவராத்திரிக்கு பேசும்போது சொன்னாங்க, திருநீல கண்ட குயவனாருக்கு வறுமை பதம் தந்தார் என்று சொன்னார். நல்குறவு கூட நல்குறவு என்ற வறுமை கூட ஒரு பதம் என்று சொல்லி சேர்க்கிறார் படைக்கிறார். அது நம்முடைய தீவினையை தீர்ப்பதற்காக வருகிறது. இன்பம் என்பது நல்வினையை அனுபவிக்கிறது என்ற உயர்ந்த சித்தாந்த கருத்துக்களை ஏற்ற பாடல். வாழ்க வாழ்க. பரப்புரு புகழ் பெருமையாடல். வந்தவாசிலிருந்து செண்பகவல்லி மாவட்டம். வந்தவாசியம்மா திருச்சிற்றம்பலம் ஐயா. பரப்புரு புகழ் பெருமையாளன் வரை தன்னால் அரக்கனை அடர்ந்தருளும் அண்ணல் இடம் என்பர் நெருக்குறு கடல் திரைகள் முத்தமணி சிந்த
சிறுகுறு பொழில் பொழி திருப்புகலியாமே நெருக்குறு கடல் திரைகள் முத்தம் மணி சிந்த செருக்குறு பொழில் பொழி திரு புகலியாமே. திருச்சிற்றம்பலம். பரப்புரு பெருமை என்று சொல்லுகிற அந்த கைலாயமலையை அசைத்து பார்த்தான் ராவணன், அவனை அடர்த்தான், அந்த அரக்கனை அடர்த்தான் என்று சொல்கிற ஞான சம்பந்த பெருமான் நெருக்குறு கடல் திரை முத்தமணி சிந்த செருக்குறு பொழில் செவி புகழி திருப்புகலியாமே. அதாவது அந்த திருப்புகழ் நடையிலோட பாடலை படிக்கலாம். நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சந்த வகையில நிறைய பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டை எல்லாரும் ரொம்ப ரசிப்பாங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, ஞான சம்பந்தர் மாதிரி பாடினான்னு கேட்டாரு. அதனால அந்த வகையில இந்த பாட்டு ராவணனை பத்தி பாடினார். பாடிட்டு அடுத்த பாட்டை இயற்கை ரசிக்கிறார். இயற்கை ரசிக்கிற போது நெருக்குறு கடற்திரை கண்மணி முத்தமணி சிந்த தெருக்குறு பொழிப்புகலி திருப்புகலியாமே என்று சந்த இசையிலே பாடின பாடல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கோடலோடு பொன்மதி. செண்பகலியம்மா ஐயா இல்லையா? ஐயா வெளியில போயிட்டாருங்க ஐயா. நீங்க வேற யாருன்னா வாய்ப்பு கொடுங்க ஐயா. சரிங்கம்மா. லலிதா வாங்க. சிவாய் ஐயா. கோடலோடு கூன்மதி குலாய சடை தன்மேல் ஆடரவும் வைத்த தருளும் அப்பன் இருவர்க்கும் நேடையெறியாகி இருபாலும் அடிபேணி தேட உரையுன் நகர் திருப்புகலியாமே தேட உரையுன் நகர் திருப்புகலியாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஆடரவம் வைத்தருளும் அப்பன் அவன் அந்த அப்பனாகிய சிவபெருமான் இருவராகிய திருமாலும் பிரமனும் தேட எரியாகி நின்றான். அப்படி அவன் யான் என செருக்கினாலே அவனை தேட முடியுமே தான் அடைய முடியாது. அந்த ஆணவம் அடங்கினால் நாம் அவனை அடையலாம் என்கிற சித்தாந்த கருத்துள்ள பாடல். வாழ்க வாழ்க. கற்றமனு உற்றுளவு. 10வது பாடுறேன். கற்ற மணர் உற்று உளவு தேரர் உரை செய்த குற்றமொழி கொள்கையது இல்லாத பெருமான் ஊர் பொன் தொடி மடந்தையரும் மைந்தர் புலன் ஐந்தும் செற்றவர் விரும்பூரு திருப்புகலியாமே செற்றவர் விரும்பூரு திருப்புகலியாமே. நன்றி ஐயா. பொற்றொடி மடந்தையரும் மைந்தரும் புலன் ஐந்தும் செற்றவர் என்று சொல்கிற போது ஆடவரும் பெண்டிரும் ஐம்புல ஆசைகளை ஒழித்து 10ஆக மாற வேண்டும். 2 ஐம்புலன் சேர்ந்தா 5 5 10 ஆயிடும். அந்த வெறும் ஐம்புல ஆசைகளாலே நாம் உலகிலே உழவாமல் அதை செற்ற பக்தர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக பொற்றொடி மடந்தையரும் ஐந்தர்கள் புலன் ஐந்தும் செற்றவர் விருப்புரு திருப்புகலியாமென அந்த திருப்புகழ் சந்த இசையிலே பாடல். வாழ்க வாழ்க. அந்த அருணகிரார் அப்படி கேட்பார். புவியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயன. அப்படி அவர் பாடுவதற்காக இதாக அமைந்த பாடல் இந்த மாதிரி பாடலாம். இதெல்லாம் சந்த இசையில வருகிற பாடல். பொற்றொடி மடந்தையரு மைந்தர் புலனைந்தும் செற்றவர் விருப்புரு திருப்புகலியாமே. மாடரும் மைந்தரும் தன்னுடைய 5 புலனைக 10ஐயும் செற்றால் அவர்கள் பக்தராகலாம் என்று சொல்கிற சந்த இசை பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து செந்தமிழ் பரப்புரு 11வது திருக்கடைக்காப்பு. அடியன் பாலசுந்தரம் பாடுறேங்க. பாடுங்கயா. செந்தமிழ் பரப்புரு திருப்புகலி தன்மேல் அந்த முதல் ஆகி நடுவாய பெருமானை வந்தமுறை செந்தமிழ்கள் 10 மிசை கூற வந்தவனம் ஏத்தும் வானம் உடையாரே வந்தனுரை செந்தமிழ்கள் 10 மிசை உற கூற வந்தவனம் ஏத்தும் அவர் வானம் உடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பந்தன் ஆகிய ஞான சம்பந்தன் செய் தமிழ், அந்த தமிழ் செந்தமிழாக இருக்கிறது. அந்த செந்தமிழ் பரப்பும் திருப்புகலி சீர்காழியாக இருக்கிறது. அந்த பெருமானை நாம் அடைந்தால்
வந்தவனம் ஏத்துமவர் வானமுடையாரே, திருப்புகழை ஏத்த திருப்புகலூராகிய சீர்காழியை ஏற்றி சிவலோகம் பெறலாம் என்று ஞானசம்பந்த பெருமான் வழிகாட்டிய பாடல் இந்த திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. டைம் ஆயிடுது, அதனால இதோட நிறுத்திக்கலாம். கூட 5 நிமிஷம் ஆயிடுது. ஒரு சின்ன வேண்டுகோள், நிகழ்ச்சிக்கு வரும்போது காலையில அந்த பாடல்களை கையில வச்சுக்கினா நமக்கு நேரம் வீணாகாம கூட இன்னொரு பதிகம் படிக்கலாம். அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுமாறு எல்லாரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க. இப்ப நம்ம இது பொன்னூசல் பாடி முடிச்சலாம். பொன்னூசலும் வாழ்த்தும். சரியா பாடுங்க பாடுங்க பாடுங்க. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊழாக கொண்டருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் இணை பாடி ஊராக கொண்டருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாள் இணை பாடி. யாருன்னா பாட சொல்லு. பொன்னூசலாடாமோ போராவேல் கண் மடவில் பொன்னூசலாடாமோ. அடுத்த பாட்டு என்ன? அதே பொண்ணு சொல்ல ஒண்ணு பாடிடுங்க ஐயா ராஜாயா. பொண்ணு சொல்ல வேற முதல் பாட்டு 9 பாட்டு பாடிட்டுங்களா? கொஞ்சம் பொறுங்க. ஒருத்தர் பேசுறாங்கன்னா பாடுறதையும் நிறுத்துங்க சாமி. உடனே பாட ஆரம்பிக்குங்க ராஜாயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க ரெக்கார்டிங் திருப்பி கேட்டீங்கன்னா கசகன்னு இருக்கு ஐயா. உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியும். என்ன பாடுறோம், என்ன பண்றோம், யார் பேசுறாங்க, பேசி முடிக்கட்டும், பேசி முடிச்ச உடனே பாடணுன்ற வரமாட்டேங்குது உங்களுக்கு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க பாட தெரியாம விட்டுட்டாங்க. அதோட நம்ம என்ன பண்ணணும், அடுத்து யார் பண்ண ராஜாயா பாட சொல்றேன் நானு. நீங்க என்ன பண்ணணும், ஒரே பாட்டை பாட வேணாம்னு ஐயா சொல்றாரு. முதல் பாட்டு நீங்க திருப்பி திருப்பி பாடினா நல்லா இருக்காது, தொடர்ந்து வாங்கன்றாரு. அடுத்து பாடுங்க ராஜாயா, பாடுங்க. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாழ்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி சிட்டிட்டு அமுதூரி தான் தெளிதங்கு உன் தங்கி நின்று உத்தர கோசமங்கை கோள் தங்கு இடை மருது பாடி குளமங்கை போன்றங்கு ஆனடை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்த்து வாழ்த்து. வாங்க சாமி சார். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல அகுதரும் கழுமல வளநகர பெண்ணின் நல்லாளோடும் பிறந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களில் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேலி எரிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது வீகமளி வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அரங்கருவங்க நற்றவம் வேல்மிக மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நேரம் கருதி வேகமா பாடிட்டீங்க. திருச்சிற்றம்பலம். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். எல்லாரும் நிதானத்தை கடைபிடிக்கணும். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணாமலை ஒன்னு சொல்ற, அந்த அண்ணாமலை எம் அண்ணா போற்றின்னு சொல்ற. நீங்க அண்ணாமலை அமர்ந்தாய்ன்னு சொல்றீங்க. திருவாசக வரி வந்து அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. போயிடுறேன்.
நீங்க அண்ணாமலை எம் அண்ணா போற்றி என்பதுதான் திருவாசக பாடல். நீங்க அண்ணாமலை அமர்ந்தான்னு சொல்லுங்க. அமர்ந்தான சொல்லு அந்த அது திருவாசகத்துல இல்ல. நம்ம பயன்படுத்தலாம் திருமுறை சொல். ஆனா அதுக்கேற்ற மாதிரி சொல்ல பழகிக்கணும். அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி. வாழ்க வாழ்க. அதே மாதிரி ஐயா வந்து அந்த ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் அண்ணாய் போற்றி. ஏகம்பத்து உரைகின்றதான ஐயா? ஆமா, ஏகம்பத்து உரை. மாமரத்து கீழே இருக்கா இல்லையா, அதனால ஏகம்பத்து உரை எந்தாய். நன்றி நன்றி. ஐயா ஒண்ணுலையா, கம்பம் என்பது கம்பையாறு. கம்பையாற்றின் கீழே அவன் ஏகனாக ஒருவனாக இருக்கிறான். கம்பத்து உரை, அங்கே உரைகிறான். அந்த கம்பத்தின் கீழே, அந்த கம்ப ஆற்றின் கீழே உரைகிறான். அதான் சொல்லு. வாழ்க. ஐயா, இந்த திருமுறை பாட்டுல நிறைய இடத்துல நல்கு புல்கு மல்குன்னு தானே நிறைய கொண்டாடுறாரு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அது அந்த தமிழ் வந்து செந்தமிழ். அதனால அது வந்து எதுகை மோனையோட பலதுக்காக பல்வேறு சொற்களை பயன்படுத்துறார். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. நம்ம சொற்களை ரொம்ப ஆராய்ச்சினே பண்ணினே போனோம்னா நம்ம அது சொல்ல ஆராய்ச்சியை போய் அந்த உலகில் நம்மை கொண்டு செலுத்தும். அதனால எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் இல்லை. எழுதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு ஆர்வத்துக்காக தெரிஞ்சுக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் பொருள் சொல்லிட்டா நமக்கு டைம் ஆயிடும், அதிகம் படிக்க முடியாது. அதனால நீங்க என்ன சந்தேகம் இருந்தா நீங்க அதான் ஐயா சொன்னாங்க அடிக்கடி, உங்க சந்தேகம் தான் வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் அதுக்கு பதில் தரேன். சரிங்களா? வாழ்க வாழ்க. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் தற்போது ஞானசமுத்திர இயற்றிய 2ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அந்த அம்மா நல்கு புல்குன்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. அந்த அம்மா பேர் என்னையா கவனிக்கலாம்? அந்த பாட்டு நான் பதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேமா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க. எல்லாத்தையும் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணது நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா பதிக பாராயணம் நின்று போயிடும். ஆனா பதிக பாராயணம் பொதுவாவே அந்த பாடல்களுக்கு எல்லா பாடலுக்கும் பொருள் வந்து பெருமான் தான். பெருமானை பொருளாக வைத்து நம்ம பாடினா அப்பதான் பதிக பாராயணம் பண்ண முடியும். சொல்லுக்கு பொருள் ஒண்ணா நம்ம தனியா வந்து வாட்ஸ்அப்ல போட்டு கேட்டுக்கலாம், இல்ல போன்ல பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? வாழ்க்கை வாழ்க்கை. உங்க ஆர்வத்துக்கு நன்றி.